introduction to parts of speech. Introduction to parts of speech. இந்த parts of speech என்றால் என்ன, அதை குறித்ததான ஒரு முன்னுரையை நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்பது நாம் பேசக்கூடிய வாக்கியங்களில் உள்ள சொற்கள் எந்த தன்மை உள்ளது என்று கற்றுக்கொள்வது. இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்றால் நாம் சில காரியங்களை பேசுகிறோம், சில வாக்கியங்களை பேசுகிறோம். அந்த வாக்கியங்கள் எந்த தன்மை உள்ளது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாக்கியம்னா அதில் என்னென்னலாம் இருக்கு அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா படிக்கிறதோடு இல்லாமல் அது என்ன குரூப்பை சேர்ந்தது, அது எந்த தன்மை உள்ளது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கிறோம். எக்ஸாம்பிள் ஒரு ஒன் சென்டென்ஸ், கண்ணன் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போது கண்ணன் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கும் போது இது என்ன, கண்ணன் என்றால் என்ன, இஸ் என்றால் என்ன, மை என்றால் என்ன, பெஸ்ட் என்றால் என்ன, ஃப்ரெண்டு என்றால் என்ன. ஆக இந்த வாக்கியங்களிலே இருக்கிற அந்த பார்ட்ஸ், அந்த சொற்கள் எந்த தன்மை உள்ளது என்பதை நாம் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை படிக்கிறது மூலம் அறிந்து கொள்ளலாம். இப்போ எடுத்துக்காட்டு கண்ணன் என்றால் பெயர் சொல், நவுன். இஸ் என்றால் வெர்பு, வினைச்சொல். பெஸ்ட் என்றால் அட்ஜெக்டிவ். அப்போ இது ஒரு கண்ணன், இது ஒரு பெயர் சொல், நவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இஸ் என்றால் இது ஒரு வெர்பு என்று கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரெண்டு என்றால் இது ஒரு பெயர் சொல் என்று கண்டுபிடிக்கலாம். ஆக ஒரு வாக்கியங்களிலே இருக்கக்கூடிய அவைகள் எந்த தன்மை உள்ளது, அது எந்த குரூப்பை சேர்ந்தது என்பதை நாம் அறிந்திருந்தால் படிப்பதற்கு, பேசுவதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலா ஒரு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நாம் இருக்கிறது. ட்ரெடிஷ்னலா we have 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். முதலாவது நவுன், பெயர் சொல். அப்புறம் ப்ரொனவுன், அட்வர்பு, இன்டர்ஜெக்ஷன், கன்ஜெக்ஷன், ப்ரொபோசிஷன், ப்ரிபோசிஷன், வெர்பு, அட்ஜெக்டிவ். ஆக இந்த 8 சேர்ந்து தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். எந்த ஒரு வாக்கியம் நீங்கள் அமைப்பதாக இருந்தாலும் இவைகளெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஏற்கனவே நாம் பார்த்து போல நவுன்னா ஒரு பெயர் சொல், ராமா. ப்ரொனவுன் என்ன, அட்வர்ப் என்றால் என்ன, இதுதான் ஒரு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கிறது. இப்போ இந்த லெசன் 4ல வெறும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். சுருக்கமாக ஒவ்வொன்றொன்றை நம்ம பார்த்து விட்டு நாம் முடிக்கலாம். இப்போ பாருங்க, முதலாவது நவுன். நவுன் என்றால் பெயர் சொல். இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல முதலாவது படிக்க போறது நவுன். நவுன் என்றால் பெயர் சொல். இடம், பொருள், மனிதன் இவர்களை சுட்டி காட்டும் பெயர் சொல்லுக்கு நவுன் ஆகும். இந்த உலகத்துல பார்க்க எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. பொருளாக இருக்கலாம், ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒரு இடமாக இருக்கலாம். அந்த இடத்தை சுட்டி காட்டுவதற்கு நாம் ஒரு நவுனை நாம் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு ராமா இஸ் எ குட் பாய். அப்போ இந்த ராமா என்பது ஒரு மனிதனுடைய பெயர். ஆக இதெல்லாம் ஒரு நவுன் ஆகும். இதெல்லாம் ஒரு பெயர் சொல் ஆகும். அடுத்தது ப்ரொனவுன். ப்ரொனவுன் என்றால் ஒரு பெயருக்கு பதிலாக கூறப்படும் சொல். இப்போ ராமா என்று சொல்லிவிட்டோம். இந்த ராமாவுக்கு பதிலாக நாம் வேறொரு பெயரை போடுகிறோம். இப்போ இங்க எடுத்துக்காட்டு he is walking, he. அப்போ இப்போ இந்த he என்பது ராமாவாக இருக்கலாம், அல்லது பாலாஜியாக இருக்கலாம். அப்போ ஒரு பெயரையோ அல்லது ஒன்றையோ நாம் வேற பெயரிட்டு வேற ஒரு மாதிரி குறிப்பிட நாம் பயன்படுத்தக்கூடியதான் இந்த ப்ரொனவுன். எடுத்துக்காட்டு வி, ஷி, இட்டு, இவ்வு, இதெல்லாம் ஒரு ப்ரொனவுன் ஆகும். அடுத்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மூன்றாவது வெர்பு வருகிறது. வெர்பு என்றால் வினைச்சொல்
வினைச்சொல் செயலை குறிக்கும் சொல். ஒரு செயலை குறிக்கும் சொல்லுக்கு பேரு வெர்பு. இதுவும் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருக்கிறது. எடுத்துக்காட்டு ரன்னு, சிட்டு, பிளே, ஸ்விம், ஸ்பீக். ரன் என்றால் என்ன? ஓடுவது. சிட் என்றால் உட்காருவது. பிளே என்றால் விளையாடுவது. ஸ்விம் என்றால் நீச்சல் அடிப்பது. ஸ்பீக் என்றால் பேசுவது. இதெல்லாம் ஒரு செயல். ஒரு மனிதனோ ஒரு ஒரு மிருகமோ ஒன்றை செயல்படுத்துகிறது, செயலாற்றுகிறது. ஆகவே இது செயலை குறிக்கும் சொல்லு வெர்பு. அப்புறம் இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருக்கிறது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் என்றால் ஒன்றை பற்றிய மேற்கொண்ட தகவலை தரும் சொல். ஏதோ ஒன்று அதை பற்றிய இன்னும் ஒரு நல்ல ஒரு தகவலை அதை விவரித்து சொல்றது, அது தகவலை தரும் சொல் அட்ஜெக்டிவ். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, திஸ் சாங் இஸ் சூப்பர். இந்த சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்போ சூப்பர் என்பது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்தது சீதா இஸ் எ கிளிவர் கேர்ள். சீதா இஸ் எ கிளிவர் கேர்ள். அந்த பொண்ணு சீதா இஸ் எ கேர்ள், பட் அவ என்னது, ஒரு புத்திசாலி பெண்ணு. அப்போ அந்த புத்திசாலி என்பது அட்ஜெக்டிவை குறிக்கிறது. இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் தான். ஒன் பை ஒன்னா நாம பிறகு நாம் மிக தெளிவாக படிக்கலாம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன். ஆகவே நான் சுருக்கமாக இதை சொல்கிறேன். அடுத்தது அட்வர்ப். அட்வர்ப் ஒரு செயலை பற்றி விவரிக்கும் சொல், ஒரு செயல். இப்போ இந்த அட்ஜெக்டிவ் என்பது ஒரு பெயர் சொல்லை, ஒன்றை பற்றிய அந்த பெயர் சொல்லை பற்றிய தகவலை தரும் சொல். ஆனால் இந்த அட்வர்ப் என்பது ஒரு செயலை பற்றி விவரிக்கும் சொல். அவள் மிகவும் வேகமாக ஓடுகிறாள். she runs fast. அப்ப இங்க ஃபாஸ்ட் என்பது ஒரு அட்வர்பு. ஒரு செயல் என்பது, செயல்னா இது ரன் செயல். செயலை எப்படி ஓடுனா, ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறா. அப்ப அது அட்வர்பு. அடுத்தது நாம் பார்க்கிறோம் ப்ரொபோசிஷன். ப்ரொபோசிஷன் என்பது ஒன்றை இருக்கும் இடத்தை கூறுவது. ஒரு பொருளோ ஒரு மனிதனோ இருக்கின்ற அந்த இடத்துக்கு பேர் என்னது? அதாவது இப்போ இந்த ஒரு டேபிள் எங்க இருக்குது, ஒரு பெஞ்ச் எங்க இருக்குது, அதெல்லாம் குறிப்பிடுவதற்கு இந்த ப்ரொபோசிஷன் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நமக்கு மிக வாக்கியங்கள் இது ரொம்ப முக்கியம். ப்ரொபோசிஷன் எடுத்துக்காட்டு இன்னு, அட்டு, ஆணு, அண்டர் இவெல்லாம் ப்ரொபோசிஷன் என்று கூறப்படுகிறது. அடுத்தது கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் என்பது இருவேறு வாக்கியத்தை ஒன்றாக இணைக்கும் சொல் கன்ஜெக்ஷன். இப்போ 2 வாக்கியங்கள் இருக்கிறது, வேறு வாக்கியம், அவைகளை ஒன்றாக சேர்க்கணும். எப்படி? and யூஸ் பண்ணலாம், பட் யூஸ் பண்ணலாம், although யூஸ், beside யூஸ் பண்ணலாம், therefore. இதெல்லாம் இணைக்கும் சொற்கள். 2 வேற வாக்கியங்கள் இணைக்கும் சொற்கள். அப்போ இதுக்கு பேர் கன்ஜெக்ஷன். இதெல்லாம் நீங்க மனனம் செய்யணும். பட்னா ஆனால், ஆண்ட்னா மற்றும், although, beside இவைகள்லாம் நாம மனப்பாடம் செய்து இந்த கன்ஜெக்ஷன் நாம் பயன்படுத்தலாம். அடுத்தது கடைசியாக 8வது இன்டர்ஜெக்ஷன். நம்முடைய மகிழ்ச்சி, துக்கம் இவைகளை வெளிப்படுத்தும் சொல் இன்டர்ஜெக்ஷன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம என்ன ரொம்ப சந்தோஷமா பேசுறோம், வாவ் பேசுறோம், ஹோ, அலாஸ், இப்படி உணர்ச்சி மிகுந்த வார்த்தைகளை நாம இன்டர்ஜெக்ஷன் என்று குறிப்பிடுவோம். இவ்வளவுதான். மொத்தம் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கிறது. பிரியமானவர்களே, நவுனு, ப்ரொனவுனு, வர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்பு, ப்ரொபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன். பின்வரும் நாட்களில் நாம் இதை மிக தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக நாம் படிக்க இருக்கிறோம். அவ்வளவு இன்றைக்கான கிளாஸ் முடிவு பெற்றது. லெசன் 4. இன்றைக்கு இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். எப்படி இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எத்தனை வகைகள் இருக்கிறது, அவைகளில் வாக்கியங்களில் நாம் இவைகளை பயன்படுத்த வேண்டும். பிறகு நாம் ஒவ்வொன்றாக நவுனை நாம் பிறகு நவுன் மற்றதை வரிசையாக நாம் பார்ப்போம். God bless you.